அத்தை, அத்தை, வாடியம்மா வா வா. இப்பதான் உங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? அத்தை அது வந்து ஐயோ என்ன அத்தை நம்மளை பார்த்ததுமே இப்படி கோபம் ஆயிட்டாங்க. இவங்களை இப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியல. ஆண்டவா எப்படியாச்சும் எனக்கு கருணை காட்டி எனக்கு காப்பாத்துப்பா. எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? உங்க அண்ணன் வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு போனேன். அங்கேயும் போகலையாட்டிருக்குது. உங்க அண்ணன் இங்க வந்தா? ஐயோ அண்ணன் இங்க வந்திருக்காரா? இது எனக்கு தெரியாம போச்சே. இந்த அண்ணி கூட சொல்லவே இல்லை அண்ணன் இங்க வந்தது. இந்த அண்ணன் ஏன் நம்ம இல்லாதப்ப இங்க வந்திருக்கிறாரு? ஓ, என்னத்த சொன்னீங்க? எங்க அண்ணன் வந்தாரா? ஆமாடி, உங்க அண்ணங்காரன் தான். அவன் நீ போனவனே இப்படி வந்துட்டாவன். அவன் வந்து இங்க கை ஏதோ வலிக்குதுன்னு சொல்லி நீ வீட்டு இங்கே சாப்பிட்டுட்டு சித்த நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போனான். நீ எந்நேரம் போனவோ ஒரு எட்டு பக்கத்து வீதியில கொடுத்துட்டு வரக்கு உனக்கு பொழுதாயிருச்சாடி. யாராவது இது ஒத்துக்குவாங்களா? நானும் முடி உன்னை வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு. வேற ஒழுத்தி மாமியாரா கிடைச்சிருந்தா 3வது நாள் உன்னை முடிக்கிட்டுருப்பா. அத்தா அது வந்து என்ன நடந்துச்சுன்னா, நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீ ரொம்ப தாண்டி பண்ணிட்டு இருக்கிற. இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகிறதா? பேரன் வந்து சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு தூங்கிட்டான் பாரு. சென்ட்ராஸ் வந்து என்ன நேரமாச்சு அவன் ரூம்ல போய் அவன் சாப்பிட்டு படுத்துட்டான். என்னடி இது குடும்பம் நினைச்சிட்டு இருக்கிற? உன் ரெஸ்டத்துக்கு வர, உன் ரெஸ்டத்துக்கு போற. இதெல்லாம் குடும்பம் வீடா இல்ல சத்திர சாவடி நினைச்சிட்டியா? ஐயோ அத்தை கோவத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்காங்களே. ஐயோ இப்போ நம்ம எப்படி பேசுறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த அத்தை கிட்ட என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஏதாவது சொன்னா கூட நம்மளை நம்பவும் மாட்டாங்க. இப்போ நம்ம எப்படி ஏதாவது சமாளிக்க போறோம்னு தெரியல. நான் வரலன்னு சொல்லி மட்டும் நீங்க இப்படி கோவப்பட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வரும்னு நினைச்சீங்களா அத்தா? எனக்கு தான் கோவம் வரும். பாக்குறீங்களா என்னோட கோவத்தை? ஐயோ நல்ல வேலை ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சது. அத்தை சமாளிக்கணும்னா அத்தை விட கோவப்படுற மாதிரி பேசணும். என்னடி பேசிட்டு இருக்கிற? ஆமா. எப்போ பார்த்தாலும் நீங்கள் மட்டும் தான் பேசுவீங்களா? இந்த வீட்டில் நானும் தான் பேசலாம். நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் என்னையவே திட்டிட்டு இருக்கிறீங்க. நான் போய் நேரமாச்சு தான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னடி உளறிட்டு இருக்கிற? நான் என்ன பண்ணேன்? என்கிட்ட எடுத்து பேசுற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ. என்னத்தா என்ன சொல்கிறீங்க? என்ன சரிப்பட்டு வராது? உங்களை நான் என்ன எதிர்த்து பேசிட்டேன்? நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சௌரியத்துக்கு என்னை பிடிச்சி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் எதுக்காவது என்னை தான் திட்டுறது. என்ன ஏதுன்னு கூட கேட்கறது இல்லை. ஓஹோ, என்ன கை நீட்டி பேசுற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா? அந்த அளவுக்கு உனக்கு பவர் வந்துருச்சாடி? நான் ஒன்றும் கை நீட்டியெல்லாம் பேசல. நான்லாம் எப்பவும் போலதான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க தான் எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. இவ்வளோ பேசுறீங்களே. நான் வீட்டுக்கு வரலையில, போய் நேரமாச்சுல்ல. என்ன ஏதுன்னு பாத்தீங்களா? நான் எங்க போனேன் ஏதுன்னு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாடி, இன்னைக்கு தான் நீ அதிசயமா இப்படி பண்ற. நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்கிற. அப்புறம் நான் எனக்கு போனே எங்க போனே ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறது. நீ தான் உன்ற சௌரியத்துக்கு தானே பண்ணிட்டு இருப்ப. நல்ல வேலை நம்ம எங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு தெரியல. நம்ம பாட்டுக்கு சீதாக்கா வீட்டில் போய் உட்காந்துட்டோம். கிளவிக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன். சரி எப்படியும் அடிச்சு விடுவோம். அதாத்தா, அதான் உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் சிக்கிட்டேன்னு தெரியுமா? அதெல்லாம் சொன்னால் கூட நீங்கள் நம்பவும் மாட்டீங்க. விடுங்க விடுங்க, உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டு. நீங்கள் எப்பவும் போல திட்டுங்க, வாங்கிட்டு போகிறேன் நான். ஒரு மனுஷி காலையில் போனாலே என்ன ஆனா ஏதானான்னு ஏதாவது தெரியாமல் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் பையன் அவர் வந்து பொண்டாட்டி காணோம் அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டாரா? ஏதாவது தேடி தான் பார்த்தாரா? அவர் சௌரியத்துக்கு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்க போயிட்டான். இந்த ஆளு அப்புறம் எல்லாம் இதெல்லாம் என்ன? எனக்கு என்ன நடந்தாலும் யாருக்கு என்ன கவலை இருக்குது உங்களுக்கெல்லாம்? இதே எங்க அப்பா அம்மா இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா? இதுக்குதான் தாய் தகப்ப வேணுங்கிறது. எனக்கு ஏதாவதுன்னா அவங்க இருந்தா எனக்கு ஆறுதலா பேசுவாங்க. என்னதான் அண்ணா அண்ணி இருந்தாலும் வேறதானே. என்னதான் அத்தைன்னு சொல்லி நம்மளை பார்த்துக்கிட்டாலும் அம்மா மாதிரி வருமா? என்ன திடீர்னு அழுகுறா? அம்மா, ஏம்மா என்னை விட்டுட்டு நீங்க போனீங்க? நீங்க என் பக்கத்துல இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா? என்னதான் அம்மா மாமியார் ஆக முடியாது என்னைக்கும். என்ன பேசுறோன்னு தெரியாம நம்ம பாட்டு குளறிட்டு இருக்கிறோம். இல்ல இல்ல, மாமியார் என்னைக்குமே அம்மாவாக முடியாது. அதான் சொல்ல வந்தேன். தங்கு ஸ்லிப் ஆகி நான் பாட்டு குளறிட்டு இருக்கிறேன். ஏன் நிறுத்திட்டீங்க? பேசுங்கத்தா பேசுங்க. எனக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன? நான் எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் உங்களுக்கு என்ன? எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன? எனக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல. உங்களுக்கு கரெக்டாக நான் இருக்கணும். சரி சரி, பண்ணுங்க பண்ணுங்க. உங்கள் சௌகரியத்துக்கே நீங்கள் பண்ணுங்க. என்னை பற்றி யாருக்கு என்ன அக்கறை இருக்குது? சரி சரி, நான் போய் படுக்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு சோறு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எல்லாம் இருக்கிறதெல்லாம் நீங்களும் உங்கள் பையனே சாப்பிட்டுட்டு போய் நிம்மதியாக படுங்க. இனி ஏதாவது திட்டுறதா இருந்தால் திட்டிருங்க. நான் போகிறேன். என்ன பாவ சின்ன புள்ள அழுதுட்டா? ஒரு நாளைக்கு அழுக மாட்டாளே. ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ? அவளை என்ன ஏதுன்னு கேட்டுக்கணுமோ? நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்தது வராதமா பிடிச்சி திட்டிட்டோமோ? அவ வேற சாப்பிடாம போறா. பசி தாங்க மாட்டாளே. நம்ம போய் சாப்பிட சொல்லலாமா?
சரி நம்ம போய் பொண்ணு பேச வேண்டாம். இதுக்கு மேல பேசினா தேவையில்லாம அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாலும் இருப்பா. போய் நம்மளும் படுத்துக்கலாம். பசிச்சு அவளே எழுந்திரிச்சு சாப்பிட்டுக்குவா. நம்ம என்னதான் பார்த்துக்கிட்டாலும் அவங்க அப்பா அம்மா பார்க்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாளே. அவளுக்கு அந்த குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நானும் அவள் செய்கிற தப்பெல்லாம் மன்னிச்சு அப்படியே ஏற்றுக்கிறது. கடைசியில் நம்மளே இப்படி சொல்லிட்டாளே. அட பாவி, வெளி இவ்வளோ அலப்பறம் நடக்குதே, என்ன ஏதுன்னு வந்து ஒரு எட்டு பார்த்தானா இந்த ஆளு? எப்படி கும்பகரணம் மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் பாரு. பொண்டாட்டி வீட்டிலேயே என்னாச்சு ஏதாச்சு போய் பார்க்கலாம் தேடலான்ட்டு கொஞ்சமாச்சும் இந்த ஆளுக்கு அக்கறை இருக்குதா? நல்லா தின்னுட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கிறான் பாரு. ஏ சின்ன புள்ள, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தாண்டி இருக்கிறேன். நான் இன்னும் தூங்கல, முழிச்சிட்டு தான் படுத்துட்டு இருக்கிறேன். வெளியே நடந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் காதுல நல்லாவே உளுந்தது எனக்கு. நீ எங்க அம்மா ஏமாத்துறதுக்கு நீ ஏதாவது சீன் போட்டா அதை நான் நம்பிடுவேனா? எங்க அம்மா வேணா நம்பலாண்டி, நானெல்லாம் நம்ப மாட்டேன். அட பாவி மனுஷா, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தியா? உங்க அம்மா என்னை நிக்க வச்சு அப்படி திட்டிட்டு இருக்கிறாங்களே, என்ன ஏதுன்னு வந்து ஒரு வார்த்தை கேட்டியா ஐயா? எங்க அம்மா பேசுறதுல என்னடி தப்பு இருக்குது? நீ அப்படிதானே பண்ற. நீ ஒழுங்கா இருந்தா அவங்க எப்படி பேச போறாங்க? எங்கேயாவது போனா எங்க போற என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போகணும். இல்ல நான் அங்க இருக்கிறேன் சாயங்காலம் தான் வருவேன்னா அதையும் சொல்லிட்டு போகணும். அதை விட்டுட்டு ஒன்று சௌரியத்துக்கு இதை போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போனா அவங்க இன்னும் காணான்னு சொல்லி தானே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்று சௌரியத்துக்கு பாரு, மணி என்னாச்சுன்னு பாரு, இந்நேரத்துக்கு தான் வருதா? இந்த லட்சணத்துல இவளுக்கு வேற நான் சப்போர்ட் பண்ணி பேசணும் மாமா. அந்த போனை தான் எடுத்துட்டு போய் தொலைறியா? எப்ப பார்த்தாலும் வீட்டுல வச்சுட்டு போயிடுற. ஒரு ஃபோன் பண்ணா கூட என்ன ஏதுன்னு கேட்கறக்கு எங்க இருக்கிறேன்னு சொல்றதுக்கும் ஒன்றும் இல்லை. உனக்கு எதுக்கடி ஃபோனு? ஐயோ, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஐயா. ஆனா என்னையா பண்றது, எனக்குனே வந்து இந்த மாதிரி அமையுது. நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். சரி விடு, எதுக்கும் உங்ககிட்ட சொல்லிட்டு. என்னடி நீயே பேசிட்டு நீயே படுத்துட்ட? சொன்னா நம்ப மாட்டாங்க நீயே சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம படுத்துட்ட. ஆமாய்யா, பின்ன என்ன நான் சொல்றதை நீங்க நம்பவா போறீங்க? நான் எதுக்கு சொன்னாலும் உங்க அம்மாவும் மகனும் என் பேச்சுக்கே கேட்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லி உங்க டைமை வேஸ்ட் பண்ணணும்? தூங்கு தூங்கு, எனக்கு தூக்கமா வருது. காலையில இருந்து அதுக்கு இதுக்கு ஓடி ஓடி எனக்கே ரொம்ப டயர்டா இருக்குது போ. என்னடி சொல்ற? காலையில இருந்து அதுக்கு இதுக்கு ஓடுனியா? எதுக்கு? யோ, நான் ஒன்று சொல்றேன் கேளு. நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நான் சொல்றது சொல்லிடுறேன். என்ன சின்ன புள்ளா, என்ன? யோ, நான் இன்னைக்கு ஒரு தலையை பார்த்தையா. லூசாடி நீ? ஒரு தலையை பார்த்தியா? என்னடி உளறிட்டு கிடக்குற? எல்லாத்துக்கும் தான் தலை இருக்குது. இவனமோ ஒரு தலையை பார்த்துட்டாலாம் அதிசயமா. உனக்கு பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்குது. இது ஒரு இதுன்னு சொல்லி சொல்றப்பாரு. இதெல்லாம் சொன்ன எங்க அம்மா இன்னும் எதா பேசுவாங்கன்னு சொல்லி எங்க அம்மாட்ட அழுது சீன் போட்டு இப்படி நடிச்சு தள்ளிட்டு வந்துட்டியாக்கும். யோ போயா, சொன்ன நீ நம்ப போய் போறது இல்ல. நான் சொல்றது உயிருள்ள மனுஷனோட தலை இல்லையா. உயிர் உள்ள மனுஷன் தலையிலையா? அப்புறம் என்ன, யாராவது செத்து போயிட்டாங்களா ஊருக்குள்ள? டெட் பாடியோட தலையை பார்த்துட்டு வந்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. நான் என்ன சொல்ல வர்றேங்கிறதே நீ முழுசா கேட்க மாட்டேங்கிற. சரி சரி, என்னன்னு சொல்லி தொலை. யோ, நான் இன்னைக்கு பார்த்தது சொன்னேன், அவ்வளோதான் உன் கல் விட்டுரும். ரொம்ப சீன் போடாம என்னன்னு சொல்லு. யோ, அதான்யா, அந்த கறியை கொண்டு போயிட்டு இருந்தானே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு. அந்த நம்ம தெற்கு பக்கம் இருக்கிற ரோடு இருக்குது இல்லை, அந்த வழியில் போனால் சரி சீக்கிரம் போயிடலாம், ஒரே ரோடு தானே நினச்சிட்டு அந்த பக்கம் தாண்டா போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் அந்த பாதி தூரம் போயிட்டு அந்த வழியில் அதுக்கப்புறம் பார்த்தா யார் கூப்பிட்ற மாதிரியே இருந்தது. அப்புறம் திரும்பி பார்த்தா ஒருத்தரையுமே காணோம். சரி நானே தான் எதாவது என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பாளா இந்த நிலா, அவள் தான் ஏதாவது ஒளிஞ்சு நின்று அந்த மாதிரி எதாவது பேசிட்டு இருக்கிறாளான்னு நினச்சிட்டு நின்றுட்டு நானும் 2 3 சத்தம் கொடுத்து வெளியே வாடின்னு சொன்னால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் வெளிவான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். பார்த்தா திடீர்னு ஒரு தலை மட்டும் வருதுயா. ஏன், யாராவது நீ எட்டி பார்த்தாங்களா? யோ, சொல்லிட்டு இருக்கிறல்ல, இரு அவசரப்படாது. யாரும் நீ எட்டியெல்லாம் பார்க்கல. முண்டமையா தனியா வருதுயா, முண்டை மட்டும், பாடியே இல்லையா, அதுக்கு உடம்பே இல்லையா. ஏன்டி தூக்கத்தில் உளறிட்டு இருக்கிறியா? ராத்திரி நேரம் இந்த மாதிரி எல்லாம் பேசினா எப்படிடி தூக்கம் வரும்? நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்னா நீ நம்ப போறது இல்லைன்னு. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி எதை கேட்கறியேன்னு சொன்னா பாரு, என்னையவே நீ நம்பல. யோ நெசந்தாயா சின்ராசு, உண்மையா என்னை நம்பியா. அதுக்கு தலை மட்டும்தாயா அப்படி வெளியே வந்தது, அதில் உடம்பே இல்லையா. அந்த தலை மட்டும் வந்து என்கிட்ட பேசிச்சு, இந்த கறியை கொடுத்துட்டு போனேன். அப்புறம் நானே பயந்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் அங்கேயே போட்டுட்டு அப்புறம் அப்படியே ஓடிட்டேன் தெரியுமா. அட பாவி சின்ராசு, நான் என்னய்யா கதையா சொல்லிட்டு இருந்தேன், இப்படி குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே பேசி என்ன பிரயோஜனம், அந்த ஆளே தூங்கிட்டான். ஐயோ கடவுளே, எப்படியோ இன்னைக்கு நாள் போயிருச்சு. நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த வெடிஞ்சா இந்த அத்தை மறுபடியும் ஆரம்பிப்பாங்களோ என்னமோ தெரியல. காலையில் எந்திரிச்சு ஏதாச்சும் வேலை வெட்டி பார்த்து அத்தை சமாளிக்கணும். பேசாம நாம் தூங்கலாம், ரொம்ப சலுப்பாக இருக்குது போய் இன்னைக்கு. எப்படியோ நல்ல வேலை சீதாக்கா வீட்லேயே நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்.
ஆமா நான் வந்துட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன காலையில திண்ணையில உட்காந்துட்டீங்க? நான் கூட ஏதோ ஆடு மேய்க்கர் போயிருப்பீங்கன்னு நினைச்சா பரவாயில்லையே, வீட்டில் தான் இருக்கிறீங்க. வாடா வா வா. என்ன ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்துட்டோமா, ஜாலியா இருந்ததுமா. உங்களை கூப்பிட்டா நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. இந்த ஊர்லயே இருங்க, வெளி உலகத்தை வந்து பாருங்க எப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்ட்டு. ஆமா போ, எனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கும். போய் எங்க போனாலும் இங்க தானே வரணும் கடைசியில. எனக்கு ஆடுங்க இருக்குது, கோழிங்க இருக்குது, அதை பாக்குறக்கே எனக்கு சரியா இருக்குது. இதுல நான் இங்க வந்து ஊர் உலகத்தை எல்லாம் சுத்தி பாக்குறது. அதான் நீ போய் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்களா, போதும் போதும். ஆமா இதுவே சொல்லுங்க, ஆடு கோழியை வச்சுட்டு. ஏமா நீங்க நீங்க அவ்வளவு சொன்னாலும் கேட்க போறது இல்ல. சரி சரி, அப்பா வந்துட்டாரா இல்லையா? இல்லடா தம்பி, இன்னும் வரல அவரு. அவரு எங்க? அதான் இன்னும் அவங்க அக்கா வீட்லயே இருக்கிறாராட்டு இருக்குது. எப்ப வருவாரு என்னன்னு தெரியல. போய் ஒரு ஃபோன் கூட பண்ணலடா இந்த மனுஷன். அதுக்கு தான் சொன்னேன், அப்பா அங்க போனாருன்னா உங்களை கவனிக்கவே மாட்டாரு. சரி அவர் எப்பவே வரட்டும், நீங்க எதுக்கு இங்க தனியா இருக்கிறீங்க, என் கூட வாங்கன்னு அதுக்கு தான் கூப்பிட்டேன். நீங்க தான் வரவே மாட்டேங்கிறீங்க. போங்க, ஒரு நாளைக்கு இது 2 3 நாளைக்கு யார்கிட்டயே சொல்லிட்டு வர வேண்டியதுதானே. ஆமா, யார்கிட்ட போய் சொல்லிட்டு வர்றது? அதெல்லாம் சரிப்பட்டு வராது சாமி. சரி வா வா வா, ஏதாவது செஞ்சு தரா சாப்பிடு. 4 5 நாள் கடையிலே வாங்கி சாப்பிட்டுருப்பேன். வா உள்ள வா. ஆமாமா, கடையில் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரியா தான் இருக்குது. சரிம்மா நான் போய் குடிச்சிட்டு வரேன், நீங்க ஏதாவது செய்யுங்க சாப்பிட்றதுக்கு. சரிப்பா போ, குடிச்சிட்டு வா. அதான் சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கிற, அப்போ எப்படி எனக்கு வருவான்ட்டு அதான் கொஞ்சம் வளாவி குளி. சரிம்மா. என்ன செஞ்சு கொடுக்கலாம் பையனுக்கு? பேசாம ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொடுத்துடலாம். 4 5 நாள் பையன் கடையில் சாப்பிட்டுருப்பான். சரி இன்னைக்காச்சும் எதை நாக்கு ருசியாக செஞ்சு கொடுக்கலாம். சீதா, வாங்க காளிமாக்கா, வாங்க வாங்க. இதான் நானும் வாசலில் கூட்டி விட்டுட்டு பால் வாங்க வரலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படியா? சரி சரி, நானும் இவ்வளோ நேரம் பார்த்தேன்னா எப்போ சீக்கிரமா வந்துடுவீங்க, எனக்கு வரவே இல்லையா? சரி அப்போ நம்மளே ஒரு ரேட்டு பால் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு அதான் 2 3 வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு சரி அடுத்தது இங்கே வரேன். ஆமாக்கா, பாருங்க கொஞ்சம் எந்திரிக்கவே முடியலக்கா. ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி மண்டையெல்லாம் வலிக்குதா வின்னு வின்னுன்னு. சரி அதை சித்த நேரம் படுத்துட்டேன். இந்த பிள்ளைங்களும் இன்னும் படுத்துட்டு இருக்கிறாங்களாட்டு இருக்குது. இப்போ சத்தம் போட்டு தெளி போட்டுட்டு வந்தேன். சரி வாசலாச்சும் கூட்டி விட்டுட்டு அப்புறம் பால் வாங்க போகலான்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி சரி விடு, ஒரு நாளைக்கு முடியலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? சரி சரி இந்த சீதா பால். சீதா, அப்புறம் அதான் நாளைக்கு காலையில் முகூர்த்தக்கால் போடுறது சீதா. நீ வந்துருங்க. ராம் எந்திரிச்சிட்டானா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். ஓ அப்படியாக்கா, நாளைக்கா? அவர் இல்லையாக்கா, அவர் ஏதோ வெள்ளனமே எந்திரிச்சு எங்கே வெளியே போயிட்டாராட்டு தோட்டத்து பக்கம். வந்தால் நான் சொல்லிக்கிறேக்கா. ஓ அப்படியா, தோட்டத்து பக்கம் போயாச்சா அதுக்குள்ள? சரி 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 சீதா, நீ ராமகிட்ட சொல்லிடு. 2 பேர் கண்டிப்பாக வாங்க சரியா? நாளைக்கு காலையில் நேரத்துலேயே முகூர்த்தக்கால் போடுறது. சரி இப்போதான் மலருக்கு பால் கொடுத்துட்டு அங்கேயும் சொல்லிட்டு வந்தேன். சரி இங்கேயும் சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் என் பொழுதுக்கு அந்த பக்கம் வர முடியுமா முடியாத, வேலை வேறு நிறைய இருக்குதா, கொஞ்சம் வெளியே போகிற வேலையெல்லாம் இருக்குது இன்னைக்கு. சரி அதனால தான் இப்போவே வந்து அப்படியே பால் கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடலான்ட்டு வந்தேன். அதுக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே நாங்கள் வந்திருப்போம். இதுக்கு நேரில் வந்து சொல்லாட்டி என்ன? இருக்கட்டும் சீதா, பரவாயில்ல, தூரமாகவே இருக்கிறீங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு. உள்ளூருக்குள்ளே தானே, அதான் பால் கொடுக்குறதுக்கு தான் வரதாச்சு. அப்படியே ஒரு 8 நேரிலே சொல்லிட்டு போயிடலாம்னு நினச்சேன். எப்படியோ கல்யாணம்னு தேதி வந்துருச்சு. இந்த கல்யாணமெல்லாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நீ ரெஸ்ட் இல்லை. ஆமாம் சீதா, என்ன பண்ணுறது? இந்த கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு சில ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் பாரு. அது வரை ஓட்டமாக தான் இருக்கும். சரிக்கா, பாருங்க ஒரே ஆள் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு இருக்காதீங்க. ஏதாவது இருந்தால் எங்ககிட்டயே சொல்லுங்க, நாங்களும் கூட மாட எல்லாம் செய்கிறோம். சரி சீதா, அதெல்லாம் சொல்கிறேன். சரி சரி, முதல்ல நாளைக்கு எல்லாம் வந்துருங்க சரியா? சரி அப்புறம் நான் கிளம்பட்டுமா? சரிக்கா. சரி அப்படியே நான் போய் சின்ன பிள்ளை வீட்டில் ஒரு ரேட்டு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன். சரிக்கா. என்ன அந்த அண்ணன் வரலையா? நீங்களும் அந்த அண்ணன் 2 பேர் போய் சொல்ல வேண்டியது தானே? அவர் கூப்பிட்டு பார்த்தா அவருக்கு ஏதோ வேலை இருக்குதாமா. நான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன், அதெல்லாம் அவங்க வந்துருவாங்கன்னு சொல்கிறாரு. இவர் வேச்சு எப்படி கேட்குறது? அவர் சொல்லிட்டு போகிறாரு, நான் போய் ஒரு ரேட்டு சொல்லிட்டு போகிறேன். சரிக்கா. சரி எதுக்கு நீங்களும் நேரில் போய் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருங்க, இல்லாட்டி அப்புறம் அதுக்கு வேற அவங்க அத்தை ஏதாவது சொல்ல போகிறாங்க. ஆமாம் சீதா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நம்மளும் மறைக்க போய் சொல்லணும்ல. சரி சீதா, நான் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன். சரி எல்லாம் நாளைக்கு வந்துருங்க சரியா? சரிங்கக்கா. ஓ இன்னும் வாசல் கூட்டி முடிக்கல. சோனி, அடியே சோனி, எவ்வளவு எந்திரிச்சு வந்திருக்கிறாளான்னு பாரு. பாலை கொண்டு போய் சுள்ள வைக்க சொல்லலான்னு பார்த்தா. வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.